வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பாட்டுக்கு சின்டெக் தமிழ். என்னோட பேர் ராகுல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பத்தினா நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பா ஒரு Gmail ஐடி கண்டிப்பா வச்சிருப்போம். அதுல வந்து நெறைய டேட்டாஸ்லாம் கண்டிப்பா இருக்கும். அதாவது நம்ம காலேஜ்ல ஏதாவது இருந்துச்சுன்னா அதாவது மெயில்ல சென்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஸ்டூடண்ட்ஸா இருந்துச்சுன்னா ஏதாவது வந்து ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஏதாவது வந்து லிங்கோ அல்லது வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்டோ ஒரு டாக்குமெண்ட்டோ அல்லது பிடிஎஃப் ஃபைலோ ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் நோட்ஸோ வந்து மெயில்ல வந்து கண்டிப்பா சென்ட் பண்ணுவாங்க. காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் இருந்தா கண்டிப்பா வந்து மெயில்ல வந்து கண்டிப்பா சென்ட் பண்ணுவாங்க. நோட்ஸ் ஏதாவது சென்ட் பண்ணுவாங்க. அது எக்ஸாமா இருந்துச்சுன்னா கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது வந்து முக்கியமான ஏதாவது மெசேஜ்லாம் அதில் சென்ட் பண்ணுவாங்க. முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வந்து சென்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வந்து மெயிலில் வந்து இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் அதாவது எல்லாருமே மெயில் யூஸ் பண்ணுறது கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஜிமெயில் எல்லாருமே ஒரு ஜிமெயில் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து எல்லாருமே வந்து சில மெசேஜ்லாம் கண்டிப்பாக வந்து டே டு டைப்பில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி வந்து ஸ்கூல் காலேஜ் வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து மெயில் யூஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கான ஒரு சூப்பரான விஷயம் கூட சொல்லலாம். என்ன விஷயம்னு கேட்குறீங்களா? அதாவது ஜிமெயில் வந்து நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணிருப்போம். மோர் தென் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிருப்போம்னு வச்சுக்கோங்க. அது எவ்வளோ லாங் டேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் நமக்கு தெரியாது. இப்போ ஒரு மினிமமாக ஒரு 4 to 5 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த டேட்டா ஸ்டோரேஜ் வந்து நம்ம வந்து ஒரு பேக்கப் எடுத்து வைக்கணும்னா வந்து எப்படி எடுக்கணும் வந்து சில பேருக்கு தெரியாது. சில பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு வந்து நிறைய யூஸ் பண்ணிருக்கோம் ஜிமெயில் யூஸ் பண்ணுறதுக்கு சில பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க வந்து எப்படி வந்து நம்ம டேட்டாஸ் வந்து பேக்கப் எடுத்து வைக்கிறது, அதாவது லைக் வந்து ட்ராப் பாக்ஸோ ஒன் டிரைவோ கூகுளோட டிரைவோ அல்லது வந்து மற்ற ஸ்டோரேஜ் பிளாட்ஃபார்ம்லேயே வந்து எப்படி வந்து பேக்கப் நம்மளோட டேட்டாஸ் வந்து எப்படி வந்து பேக்கப் ஸ்டோரேஜ் எடுத்து வைக்கிறதுன்னு சொல்லி தான் ஃபுல் டீடைல்ஸ் ஃபுல் வீடியோவில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிமெயிலை வந்து எப்படி வந்து நம்ம பேக்கப் எடுக்குன்னு சொல்லி ஃபுல் டீடைல்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். பார்த்து கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக வச்சிருப்பீங்க. உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணி இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுட்டு வந்து மெயில் ஐடி வந்து சைன் பண்ணிட்டு வந்து மேலே வந்து 4 பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, 6 பட்டன் இருக்குது. 6 டாட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் ப்ரைவசி அண்ட் பர்சனாலிட்டிசேஷன் சொல்லி பார்த்தீங்களா, இதில் வந்து கீழே வந்து மேனேஜ் யுவர் டேட்டா அண்ட் பர்சனலைசேஷன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜுக்கு கீழே ஓப்பன் பண்ணி கூட்டிகிட்டு போகும். அதில் வந்து கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே வந்து டவுன்லோட் டெலிட் ஆர் மேக் அ பிளான் ஃபார் யுவர் டேட்டான்னு இருக்குது. இதில் வந்து பிளான்ஸ் ஏதாவது வேறு ஆட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் டெலிட் பண்ணுறதுனால டெலிட் பண்ணிக்கலாம். மேலே வந்து டவுன்லோட் யுவர் டேட்டா, நமக்கு இதுதான் முக்கியமான ஸ்டெப்பாக இருக்கலாம். அதாவது மேக் யுவர் காப்பி யுவர் டேட்டா யூஸ் டு அனதர் அக்கௌண்ட் ஆர் சர்வீஸ். நமக்கு தேவையான டேட்டாஸ் வந்து நம்ம ஒரு வேறு அக்கௌண்ட்டில் வந்து நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து இந்த டவுன்லோட் யுவர் டேட்டா பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த பேஜுக்கு வந்து உங்களுக்கு கூட்டிட்டு ப்ராடக்ட்ஸ்னு போட்டு வந்து இங்கே வந்து எல்லாமே செலக்ட் ஆகிருக்கும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் வந்து கூகுள் ஜிமெயில் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா. மோஸ்ட் ஆஃப் த மொபைல்ஸ் எல்லாரும் வந்து ஜிமெயிலோட இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு கேலண்டரோ கூகுள் க்ரோம் ஃபோட்டோஸு கான்டாக்ட்ஸ் ஏகப்பட்ட இது இருக்க ஜிமெயிலோ நான் வந்து கூகுள் ஃபிட்டில் இந்த மாதிரி கீழே வந்து அவங்களோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜிபோர்ட் கூகுளோட ஜிபோர்ட் அண்ட் கூகுள் டியோ, கூகுள் ஃபோட்டோஸ், கூகுள் ப்ளே புக்ஸ், கூகுள் ப்ளே ஸ்டோர், கூகுள் ப்ளே ஷாப்பிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கூகுளோட ட்ரான்ஸ்லேட்டர் ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தா வந்து கூகுள் ஹேங் அவுட்ஸ் அண்ட் கூகுள் மீட் அண்ட் ஏகப்பட்டது இருக்குது பார்த்தீங்கன்னா. ஜிமெயில் இருக்குது, கூகுள் மேப்ஸ் இருக்குது அண்ட் கீழே வந்து கூகுளோட நியூஸ் இருக்குது. கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தால் கூகுளோட எல்லா ப்ராடக்ட்ஸோட இதுலேயும் கண்டிப்பாக வந்து சில எல்லாத்தையுமே வந்து இன்டர் கனெக்ட் ஆகிருக்குமா நான் சொல்ல முடியாது. கண்டிப்பாக வந்து சிலதில் வந்து இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். அதாவது உங்களோட ஜிமெயில் அண்ட் இதோட ப்ராடக்ட்ஸில் வந்து இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ வந்து நமக்கு எல்லா டேட்டாஸும் தேவையில்லை. உங்களுக்கு எந்தெந்த டேட்டாஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து மெயினாக வந்து நம்ம பார்க்குறது வந்து ஜிமெயிலோட பேக்கப் தான் இருக்கிறோம். ஸோ இப்போ டீசெலக்ட் ஆல் நம்ம கொடுத்துருவோம். கொடுத்தவொடனே எல்லாமே வந்து அன்டிக் ஆயிடுச்சு. இப்போ கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வருவோம். கீழே வந்து இங்கே மெயில் இருக்குது. இப்போ இது நமக்கு இதுதான் மெயில் தான் பேக்கப் எடுக்கணும். இப்போ இதை டிக் பண்ணுங்கள். அதாவது செலக்ட் பண்ணிட்டு ஆல் மெயில் டேட்டா இன்க்ளூட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னா மெயிலில் வந்து என்னென்ன மெயில், அதாவது நம்ம மெயிலில் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் இன்டர்ஃபேஸில் சைடில் கொடுத்துருப்பாங்க. அதாவது லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க அச்சீவ் பின், அதாவது கேட்டகரி ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேட் பண்ணுறதுல டிராப்ஸோ இன்பாக்ஸோ சென்டோ எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டகரிஸாக கொடுத்துருப்பாங்க. பட் டிஃபால்ட்டாக இதில் வந்து சிலது வந்து செலக்ட் ஆகிருக்கு, நீங்களே பார்த்துருப்பீங்க. அதாவது அச்சீவ்டு ஃபைல்ஸ் அண்ட் சேட் மெசேஜ், டிராஃப்ட், இன்பாக்ஸ் அண்ட் சென்ட் ஐட்டம்ஸ் அண்ட் ஸ்டார்ட் ஐட்டம்ஸ், அதாவது முக்கியமானது வந்து செலக்ட் பண்ணியிருப்போம். இதெல்லாமே வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. இது நமக்கு வேணுமா வேணாமான்னு சொல்லி மேலே நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா எனக்கு என்னென்ன வேணுமோன்னு சொல்லி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு டிஃபால்ட்டாக இருக்கிற மெசேஜ், அதாவது டிஃபால்ட்டாக இருக்கிற டேட்டாஸோட இன்ஃபர்மேஷனே போதும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஓகேன்னா மேலே வந்து இன்க்ளூட் ஆல் மெசேஜ் இன் திஸ் மெயில், அதாவது அந்த பர்டிகுலராக என்னென்ன செலக்ட் ஆயிருக்கோ அது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு இது ஓகே எனக்கு இதெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் பார்த்து டிசைன் பண்ணிட்டு டிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து கீழே ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோடனே நெக்ஸ்ட் ஒரு பேஜுக்கு வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டு போங்க. அதாவது கீழே வந்து வாங்க, ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்துட்டே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னு இருக்குது. இதை தான் மாற்றி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜில் வரும். இந்த பேஜில் வந்த உடனே மேலே வந்து இப்போ டேட்டா வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். கீழே வந்து சூஸ் ஃபைல் டைப் ஃப்ரீக்வன்சி ஆர் டெஸ்டினேஷன், அதாவது எந்த ஃபைல் டைப் சூஸ் பண்ணணும், இந்த இடத்துல டெஸ்டினேஷன் சூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது டெலிவரி மெத்தட் வந்து எப்படி இருக்கும், அதாவது வென் யுவர் ஃபைல் ஸ்டார் ரெடி யூ வில் கெட் அ மெயில் வித் டவுன்லோட் லிங்க், யூ ஹேவ் 1 வீக் டு டவுன்லோட் யுவர் ஃபைல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம சென்ட் அந்த இது கிளிக் பண்ணி ஏரோ மார்க் கிளிக் பண்ண சென்ட் டவுன்லோட் லிங்க் வயா இமெயில், அதாவது டவுன்லோட் லிங்க் யாருக்கா மெயில் இருந்துச்சு அதில் நீங்கள் வந்து லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறீங்களா, அல்லது ஒன் டிரைவ் இருந்துச்சுன்னா அதில் வந்து அது கூகுள் டிரைவ் பார்த்தீங்களா, கூகுள் டிரைவ் ஒன் டிரைவ் அதாவது நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணுறீங்களா கொடுத்துருக்காங்க. கூகுள் டிரைவ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ராப் பாக்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒன் டிரைவ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ், 4 க்ளவுட் சர்வீஸில் இருக்காங்க. இதில் வந்து iCloud இல்லை, அதாவது ஆப்பிளோட க்ளவுட் கிடையாது, அதில் டிஃபால்ட் அதாவது அன்எக்ஸ்பிளட்டாக அது இருக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ மீதி இருக்கிற 4 இருக்குது, அதாவது கூகுள் டிரைவ், ட்ராப் பாக்ஸ், ஒன் டிரைவ், பாக்ஸ், அது மட்டும் இல்லாமல் இமெயிலில் டவுன்லோட் லிங்க் சென்ட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு எதில் ப்ரிஃபரோ, எந்த இதில் வந்து நான் டேட்டா வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறேன் நீங்கள் வந்து விருப்பப்படுறீங்களோ, அதாவது டவுன்லோட் லிங்க் அதாவது இமெயில் வழி யாருக்காவது சென்ட் பண்ணி அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறீங்களா, அதாவது வேறு இமெயில் உங்களுக்கு எதாவது உங்களோட பர்சனல் இமெயில் ஏதாவது வச்சிருப்பீங்க அதில் வந்து சென்ட் பண்ணுறீங்களா, சென்ட் பண்ணிக்கலாம். உங்களோட வேறு கூகுள் டிரைவ் இருந்துச்சுன்னா அதில் ட்ரை பண்ணிக்கலாம். இதே கூகுள் மெயில் ஐடியில் இருக்கிற ஜிமெயில் மெயில் ஐடியில் இருக்கிற கூகுள் டிரைவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ட்ராப் பாக்ஸ் இருந்துச்சா ட்ராப் பாக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒன் டிரைவில் இருந்தால் ஒன் டிரைவ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் டு பாக்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம கூகுள் டிரைவ் நம்ம கொடுத்து பார்ப்போம். நம்ம அது கொடுக்கறதுக்கு முன்னாடி கீழே என்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துருவோம். ஃப்ரீக்வன்சியில் வந்து எக்ஸ்போர்ட் ஒன்ஸ், ஒரு தடவை மட்டும் எக்ஸ்போர்ட் எடுத்தால் போதுமா, அல்லது எக்ஸ்போர்ட் எவ்ரி 2 months ஃபார் 1 year, அதாவது ஒரு வருஷத்துக்கு எவ்ரி 2 monthsக்கு நான் எடுக்கவா, அதாவது ஆர் எக்ஸ்போர்ட் வந்து எடுக்கவான்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபைல் டைப் அண்ட் சைஸ், என்ன ஃபைல் டைப்பில் வேணும், அதாவது ஜிப் ஃபைல் வேணுமா டிஜிஎஸ் ஃபைலில் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. அந்த வந்து ஸ்டோரேஜோட ஃபைல்ஸ் வந்து மினிமம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம 2 GB, அதாவது 2 GB-லேருந்து 1 GB-லேருந்து 50 GB வரைக்கும் நம்ம ஸ்டோரேஜ் கொடுத்துருவாங்க. இதுக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். உங்களுக்கு எத்தனை ஜிபி வந்து கொடுக்கும், எக்ஸ்போர்ட் லார்ஜர் தேன் சைல்ஸ் வில் பி ஸ்பிளிட் இன்ட்டு மல்டிபிள் ஃபைல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. லார்ஜ் ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா மல்டிபிள் ஃபைலாக வந்து ஸ்பிளிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது விருப்பமோ, இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிற மாதிரி எது விருப்பமோ அதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ நம்ம மேலே இருக்கு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா சென்ட் டவுன்லோட் லிங்க் வந்து நம்ம மெயிலில் வந்து ஆல்ரெடி சென்ட் பண்ணுற மாதிரி தான். இப்போ யார் கூகுள் நம்ம கொடுத்து பார்ப்போம். கொடுத்துட்டு வந்து நீங்கள் எந்த இதில் அதாவது இப்போ கொடுத்துட்டு வந்து நீங்கள் கிரியேட் எக்ஸ்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம கொடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம வந்து மேலே வந்து செலக்ட் ஆச்சு. இப்போ இந்த எக்ஸ்போர்ட்டோட ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து கூகுள் இஸ் கிரியேட்டிங் காப்பி ஆஃப் ஃபார்ம் மெயில், திஸ் ப்ராசஸ் டேக்கன் லாங் டைம், பாசிபிள் ஹவர்ஸ் ஆர் டேஸ், அதாவது பாசிபிள் வந்து ஒரு 1 நேரம் ஆகலாம், இல்லை டே கணக்கில் ஆகும் சொல்லியிருக்காங்க. யூ வில் ரிசீவ் மெயில் வென் யுவர் எக்ஸ்போர்ட் இஸ் டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்போ வந்து ரிசீவ் அதாவது மெயில் வந்து பேக்கப் ஆகுதோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு மெயில் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்துச்சுன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து டேட்டா வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பேக்கப் ஆகிடுச்சுன்னு சொல்லி நம்ம நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கலாம். அதர்வைஸ் எனக்கு வந்து ப்ராக்ரஸ் வேணான்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா கீழே வந்து எக்ஸ்போர்ட் டைம் கொடுத்துருக்காங்க. கிரியேட்டட் எப்போ கிரியேட் பண்ணுமோ அவைலபிள் அன்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. டீடைல்ஸ் இப்போ வந்து நமக்கு 2 MB அதாவது 2.7 MB ஃபைல் தான் அந்த மெயில் இருந்துச்சு. நான் வந்து ஒரு டெம்பரரி இமெயிலில் தான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காட்டுறேன். நான் ஒரு மெயில் பர்சனல் மெயிலை வந்து உங்களுக்கு நான் பண்ணி காட்டல. உங்களுக்கு எவ்வளோ ஜிபி இருக்குன்னு நான் தெரியாது. இப்போ வந்து நம்ம மெயில் வந்து எவ்வளோ டீடைல்ஸ் இருக்குன்னு சொல்லி காட்டிட்டாங்க. எப்போ கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. டீடைல்ஸும் தெரிஞ்சிச்சு. ஓப்பன் ஒன் டிரைவ், அதாவது நம்ம டிரைவ் இப்போ கிளிக் பண்ணோம்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து நம்ம காட்டும். இப்போ நம்ம டிரைவை கிளிக் பண்ணுவோம். ஸோ வந்து டிரைவில் நான் வந்து கிளிக் பண்ணேன். அதை நம்ம மேலே ஓப்பன் பண்ணுறா பார்த்துக்கலாம். மேலே வந்து டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே ஏரோ பக்கத்தில் பார்த்தீங்களா ஃபஸ்ட் செகண்ட் இருக்குது, அது பக்கத்தில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஜிமெயிலில் நம்ம இருக்கிற டேட்டாஸை வந்து எப்படி பேக்கப் எடுக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் டாப் 2 அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியலைன்னா பிரச்சனை இல்லை, கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு என்ன டவுட், எந்த இடத்துல எந்த ஸ்டெப் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, எந்த இடத்துல டவுட்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா மறக்காமல் வந்து நான் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு கீழே வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணுற கமெண்ட் செக்ஷனில் தைரியமாக வந்து கேட்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மேலும் நிறைய வீடியோ உங்களுக்கு பார்க்கணும் ஆசைச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். சரி, மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பாய் பாய்.